மனைவியை கைவிட்ட நரேந்திர தாமோதரதாஸ் மோடிக்கு ராமர் கோவில்ல என்ன வேலை அப்படின்னு நாம கேட்கல, சுப்பிரமணிய சாமி கேட்கிறார். எந்த சுப்பிரமணிய சாமி? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி என்ன கேட்கிறாரு? ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராமர் கோவில் அயோத்தியில திறக்கப்பட இருக்கிறது. அப்போ அன்னைக்கு வந்து நாட்டில் உள்ள எல்லோரும் தீபம் ஏற்றுங்கள் அப்படிலாம் இப்ப மோடி பேச ஆரம்பிச்சாரு. இப்போ என்னன்னா விலைவாசி உயர்வை பத்தி பேச மாட்டாரு, வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி பேச மாட்டாரு. தொடர்ச்சியா அந்த தீபம் ஏத்துங்க, விளக்கேத்துங்க, கை தட்டுங்க, டம்ளாரம் தட்டுங்க, இதுதான் இவர் ஆட்சியில செஞ்ச சாதனை. அது இருக்கட்டும், அதை நான் பின்னாடி பேசுறேன். இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எல்லோரும் வாருங்கள்லாம் பேசி ஒரு பக்கம் சொன்னாங்க. இப்ப இல்ல, எல்லாரும் வராதிங்கன்னாங்க. முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் வீட்டிலிருந்து தீபம் ஏற்றுங்கள்னாங்க. ஒண்ணு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல இப்ப சுப்பிரமணிய சாமி அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ட்விட்டர் பக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து என்ன போட்டிருக்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டுங்க, ராமர் யாரு? ராமர் ராவணன் ராமனின் மனைவியான சீதாவை கடத்திட்டு போயிடுறாரு. யாரு? ராவணன். இது ராமாயணத்துல சொல்லப்படுறது. ராமன் என்ன பண்றாரு? போய் சண்டை போட்டு தன்னுடைய மனைவியை ராவணனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இதுதான் ராமன். அப்படிப்பட்ட ராமனினுடைய பக்தர்களாகிய நாம் எப்படி வந்து மனைவியை கைவிட்டு விட்டு வந்த நரேந்திர தாமோதரதாச வந்து ராமர் கோவில் திறப்புலால அனுமதிக்கலாம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு கேள்வியை கேட்க, இப்போ எக்ஸ் வலைத்தளம் ட்விட்டர் பக்கம் அதகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. எந்த திமுகவோ அல்லது இடதுசாரிகளோ விசிகாவோ மோடியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தெல்லாம் பேசுனதே கிடையாது, அநாகரிகமா. இது உள்ளபடியே ஏற்புடைய கருத்தும் அல்ல. நரேந்திர தாமோதரதாஸ் பற்றி வேறு நிறைய கேள்வி எழுப்பலாம். தனிப்பட்ட முறையில சுப்பிரமணிய சாமியுடைய இந்த கேள்வியில் எனக்கும் ஒரு துளி கூட உடன்பாடு இல்லைங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எந்த தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசினாலும் தவறு. ஆனா சுப்பிரமணிய சாமி பேசினா எல்லாரும் கம்முன்னு இருக்கிறீங்களே, அது ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், சுப்பிரமணிய சாமிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய, பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்ட அனைவருக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு. எங்க சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நீங்க ஏதாவது சவால் விடுங்க பார்ப்போம். சுப்பிரமணிய சுவாமி உன்னை பார்த்து கேட்கிற மத்தவங்களை கேட்பீங்களா? அந்த மாதிரி நீங்க கேட்டுருங்க பார்ப்போம். நீ உங்களால முடியாதுங்கிற நான் சேலஞ்ச் பண்றேன். மோடி பெரிய பலசாலியா, சுப்பிரமணிய சாமி பலசாலியான்னு கேட்டா உள்ளபடியா சுப்பிரமணிய சாமி தான் பலசாலியோன்னு தோணுது. ஏன்னா சுப்பிரமணிய சாமி எடுத்து உங்க யாராலையும் என்ன செய்ய முடியல, பேச முடியவில்லை. அப்ப சுப்பிரமணிய சாமி ஏன் பலசாலியாக இருக்கிறார்? சுப்பிரமணிய சாமிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாஜக இருந்தாலும் உங்களுக்கான இடம் என்னங்கிறத என்ன செய்ய முடியும், உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி. இதை தான் நாம வந்து இன்னைக்கு இதுல பேச போறோம். இப்ப வந்து ராமர் கோயில் பிரச்சனையில தான் இந்த 2023 நாம வந்து எதுல நிறைவு செய்ய வேண்டியிருக்குன்னா ராமர் கோயில் தொடர்பான இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அமெரிக்காவிற்குள் நுழைய முயன்ற இந்தியர்கள், அதாவது சட்ட ரீதியாக அல்ல, சட்டத்திற்கு புறம்பாக அமெரிக்காவிற்குள் நுழைய முயன்ற இந்தியர்களுடைய எண்ணிக்கை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அமெரிக்காவுல அந்த முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவருடைய எண்ணிக்கை இருக்கும். அதை வந்து சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்தியாவினுடைய குடியுரிமையை ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர் துறக்க தொடங்கி விட்டார்கள். இந்தியா வேண்டாம், எங்களுக்கு இந்தியா குடியுரிமையே வேண்டாம், ஒழுங்கடா ஆள விடுங்கடா சாமி, வெளிநாட்டை போய் செட்டில் ஆக தொடங்கியது எப்பன்னு கேட்டீங்கன்னா, தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமரான பிறகு. இதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய நாம் ராமர் கோயிலை சுற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக நம்மை வைத்திருக்கிறது. இதற்குள் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை பற்றி விரிவாக பேசுவோம். வீடியோவுக்கு செல்லும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவரும் வரவேற்கின்றேன். தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்று சொல்லிவிட்டு, இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் கலந்து கொள்ளலாமா வேண்டாமாங்கிற சர்ச்சை. அதுல ஒரு கேள்வி, மோடி வந்து மனைவியை கைவிட்டவர் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். மோடி வந்து மனைவியை கைவிடவில்லை, அவர் வந்து இந்த நாட்டிற்காக தன்னுடைய இல்லற வாழ்வை தியாகம் செய்த ஒரு பெரும் தியாகி அப்படின்னு ஒருத்தர். அவங்க தலைவரை அவங்க எப்படி வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் நமக்கு எழக்கூடிய கேள்வி, திருப்பி சொல்றேன், மோடியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவது என்பது பொருத்தமற்ற ஒன்று. ஆனால் மோடி முதலே ஒத்துக்கலாம், தனக்கு கல்யாணம் ஆகி தான் வந்து என்ன செஞ்சோம், இல்ல நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புறேன், எனவே நான் திருமண வாழ்க்கையை தொடர விரும்பவில்லை என்று வந்து விட்டேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் தேர்தலில் கொடுத்த அபிடவிட்லேயே தனக்கு திருமணம் ஆகவில்லை, மோடி ஒரு துறவி அப்படின்னு தான் பாஜக எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். 2014 அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகின்ற பொழுதுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சி. என்ன மோடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்பதான் எல்லாருக்கும் மோடிக்கு கல்யாணம் ஆனதே தெரியும். ஏன் உங்களுக்கு திருமணமானதை மறைத்தீர்கள், நாட்டு மக்களுடைய வெளிப்படைத்தன்மையோட வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி.
அப்புறம் நீங்க வந்து திருமணம் செஞ்சது உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அல்லது திருமண வாழ்க்கையில் நீங்கள் தொடர விரும்பவில்லை, நீங்கள் நாட்டுக்கு தியாகம் செய்ய விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகின்றீர்கள் அப்படின்னு சொன்னா, முறையாக சட்ட ரீதியாக அந்த திருமண வாழ்வில் இருந்து நீங்கள் வந்து விலகி வந்தீர்களா? ஏன்னா அது இன்னொரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட இல்லையா? இன்னொரு பெண் அதுல வந்து என்ன செய்றாங்க? இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தர் சார்ந்தது இல்ல, 2 பேர் சார்ந்தது என்று வருகின்ற பொழுது, அது குறித்து நீங்க அந்த மாதிரி சட்ட ரீதியிலாக ஏதேனும் முறையாக வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி, அது சட்ட ரீதியிலான ஏதேனும் பிரிவுகளுக்குள் வந்திருந்தால், அது வந்து பரஸ்பரம் வந்து இன்னும் கூட வெளிப்படைத்தன்மையா இருந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. பட் அதெல்லாம் எல்லாமே பர்சனல், அதை விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ள சாமானிய மனிதர்களுக்கு தான் அந்த பர்சனல்லாம் இருக்கக்கூடாது. அதை என்ன வேணாலும் கூட்டு வச்சு டிவில உட்காத்தி வச்சு ஒரு அம்மா பேசும். பட் தலைவர்களுக்கு வருகின்ற பொழுது நம்ம அதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் பேச வேண்டாம், விட்டுருங்க. அது அநாகரிகம் தான். ஆனா எனக்கு எழக்கூடிய சில கேள்வி. இப்போ சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, ராமர் தன்னுடைய மனைவியை மீட்டு வந்தவர். ராவணனிடமிருந்து சண்டை போட்டு அவர் வந்து கடத்தப்பட்ட சீதாதேவியை மீட்டு வந்தவர். அவர் கோவிலுக்கு எப்படி மனைவியை கைவிட்ட மோடி போலாங்கிறது சுப்பிரமணிய சாமியோட கேள்வி. ஆனால் ராமாயணம் அப்படி இல்லை சார். ராமாயணத்துல என்ன சொல்றாங்கன்னா, ராமன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சண்டையிட்டு ராவணனிடமிருந்து சீதாதேவியை மீட்டு வருகிறார். ரைட். மீட்டு வந்த பிறகு அயோத்திக்கு அவர் வருகிறார். அவருக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்படுகிறது அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி வருகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். ராமன் வந்து பட்டாபிஷேகம் நடக்கும் போது ராமன் வந்து மன்னனாக பதவியேற்க இருக்கிறார். ஆனால் சீதாதேவியை எல்லோரும் சந்தேகிக்கிறார்கள். சீதாதேவியை எல்லோரும் சந்தேகிக்கின்ற காரணத்தினால் சீதாதேவி அப்ப கர்ப்பிணி. இப்போ சீதாதேவி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னால் ராமனுக்கு சிக்கல் வரக்கூடாது என்று நினைத்து சீதாதேவி காட்டுக்கு சென்று விடுகிறாள் அப்படின்னு ராமாயணம். இது உத்தர ராமாயணத்துல வருது. அதன் பிறகு சீதாதேவி காட்டுல போய் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் இருக்கிறார். நீங்க கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னா டிவில ராமாயணம் மட்டும் தான் போடுவாங்க. இந்த லவகுஷா அப்படின்னு ஒரு சீரியல் உண்டு. முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துச்சு. நீங்க எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. இப்ப அந்த லவகுஷாவை எங்கேயுமே பேச மாட்டாங்க பாருங்க. லவகுஷாங்கிற கேரக்டரே விட்டுட்டாங்க. லவகுஷா பத்தி பேசுறதே கிடையாது. லவகுஷா நாடகத்தை இப்ப ஒளிபரப்புறதே கிடையாது. ஏன்னா லவகுஷா நாடகத்தை நீங்க ஒளிபரப்ப ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கேள்விகள் எல்லாம் வரும். அது என்ன கேள்வி நான் சொல்றேன். இப்ப காட்டுக்கு சீதை வந்து போயிடுறாங்க. வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து அவர் அடைக்கலம் குடிக்கிறார். அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. அங்கேயே அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. லவன், குஷன், லவா குஷா அப்படிங்கிற 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் சீதாதேவி. அந்த குழந்தைங்க அங்க வந்து வளர்கிறார்கள். வால்மீகியிடம் குருகுல கல்வி பயில்கிறார்கள். வில்வித்தையில சிறந்து விளங்குகிறார்கள். இப்படிலாம் ராமாயணம் சொல்லப்படுகிறது. இப்ப ராமர் வந்து கூட்டுட்டு வந்துட்டு ராவணன் இருந்து சண்டை போட்டு சீதாதேவியை கூட்டு வந்துட்டு சீதாதேவியோட வாழல. சீதாதேவி எங்க வந்துட்டாங்க? நீங்க நரேந்திர தாமோதரதாஸ் வந்து மனைவியை கைவிட்டா நீங்க சொன்னீங்க இல்லையா? ராமருமே இங்க என்ன செஞ்சிட்டாரு? கூட்டு வந்துட்டு இல்ல ஊர்க்காரங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகரல. இப்ப ராமருமே சீதாதேவியை அழைத்து வருகிறார். அழைத்து வந்த பிறகு ஊரார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு நினைக்கல. பட் ஊரார் சொன்னதற்காக சீதாதேவி வந்து விடுகிறார். இங்கதான் வந்து அவருக்கு என்ன செய்யுது? குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைகள் வளர்கிறார்கள். ரைட். அப்ப ராமர் அழைத்து வந்து சீதாதேவியோடு என்ன செய்யல? தன்னுடைய இனிமையான ஒரு வாழ்க்கையை தொடரவில்லை அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்கக்கூடியது. எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தோ சொந்த கற்பனையும் இல்ல. ராமாயணத்தில் இருக்கக்கூடியது இங்க எடுத்து கூட வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராமாயணத்தினுடைய வரிகள். அதுல வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து எல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்லயே அது எழுதுனது இருக்குது. அதை எல்லாத்தையும் தமிழாக்கம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப லவகுஷா 2 பேரும் தன் தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்க விரும்புகிறார்கள். என்னன்னா லவகுஷா 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை மட்டும் புரியுது. தன் தாய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று புரிகிறது. ஆனால் எந்த இடத்திலும் ஸ்ரீராமர் தான் வந்து தங்களுடைய தந்தை என்று அவர்களுக்கு தெரியாது. அப்படி அவங்களை சொல்லி வளர்க்கல. வந்து தாய் சீதாதேவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். இப்ப எப்படி இந்த சிச்சுவேஷன்ல குழந்தைகள் வளர்கிறார்கள். வளருகின்ற பொழுது அங்க ராமர் என்ன பண்ணாருன்னா அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அஸ்வமேத யாகம்னா குதிரையை வந்து என்ன செய்வாங்க? பலியிட்டு அந்த யாகத்துல போடுவாங்க. அந்த குதிரை பலி கொடுக்க வைத்திருந்த குதிரை என்ன செய்கிறது? யாக வேள்வி களத்திலிருந்து அது வந்து என்ன செய்யுது? அத்துக்கிட்டு ஓடி வருது. அத்துக்கிட்டு வந்த குதிரை வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்துடுது. காட்டுக்கு வந்துடுது. வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து விடுகிறது. அப்போ வால்மீகி முனிவர் ஆசிரமத்துக்கு வந்த உடனே அந்த குதிரையை இவங்க வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. யாரு? லவனும் குஷனும் வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த குதிரையை மீட்டுட்டு போய் பலியிடணும். எதுல? யாகத்துல. அதுதான் அஸ்வமேத யாகம். பட் இவங்க நம்ம இங்க கோயில ஆடு வெட்டுறதே கூடாதுமாங்க. அதெல்லாம் தனி கதை, அதை விட்டுருங்க. இப்ப யார் வரா? அதை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு வந்து சத்ருகனுக்கு கொடுக்கப்படுகிறது. சத்ருகன் வந்து வர்றாரு, ராமனுடைய சகோதரர். சத்ருகன் வரும்போது சத்ருகன்ட்ட வந்து சவால் விடுறாங்க. யாரு? லவனும் குஷனும். சத்ருகன் வந்து தன்னுடைய தந்தையாருடைய சகோதரர், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சத்ருகன் வந்திருக்கிறாரு. சத்ருகன்ட்ட சவால் விட்டு சத்ருகன் போறாரு, லட்சுமணன் போறான், பரதன் போறான்.
சுக்ரீவன் இவங்க எல்லாரையும் லவனும் குஷனும் தோற்கடிக்கிறார்கள். ஏன்னா 2 பேரும் வில்வித்தையில பெரியவர்கள். தோற்கடிச்சு 2 பேரையும் எல்லாரையும் போங்க, போய் உங்களுடைய மன்னன் ராமனை வந்து எங்ககிட்ட சண்டையிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ராமனே சண்டையிடத்துக்கு கிளம்பி வர்றாரு. ராமனே சண்டையிடுறது கிளம்பி வரும்போது ராமனுக்கும் தெரியாது இது தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி. வால்மீகி போய் சொல்றாரு, இல்ல 2 பேரும் சின்ன குழந்தைங்க, 2 பேரும் சின்ன குழந்தைங்க, பசங்க, சிறுவர்கள், நீங்க வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விட்டுறாங்க. விட்ட உடனே இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, லவனும் குஷனும் சரி நாங்க வந்து நீதி கேட்க போறோம், இவர் தானே மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு அயோத்திக்கு போறாங்க. அயோத்திக்குள்ள போகின்ற பொழுது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து ராமாயணத்தை பாட்டா சொல்லி கொடுத்திருக்கிறார். ராமாயணத்தை எப்படி பாட்டா சொல்லி கொடுத்துருக்காருன்னா, சீதா தேவி எப்படி பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, அவங்களுக்கும் ராமருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ராவணன் கடத்திட்டு போனது, இந்த கதை எல்லாத்தையும் வால்மீகி என்ன செய்யறாரு, இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் சொல்லி பாடி வந்து தன்னுடைய தாய்க்கு நீதி கேட்டு அயோத்தி வீதிகளில் நடக்கிறார். அப்ப வந்து மக்கள்லாம் அதை பாக்குறாங்க, பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயோ சீதா வந்து இப்படிலாம் இந்த இவங்க நினைவுபடுத்துறாங்க. இதை பார்த்த உடனே மக்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, ரொம்ப இதாயிடுறாங்க. என்னடா இப்படி அப்படின்னு. இப்ப ராமர் வந்து என்ன செய்யறாரு, என்னதான் பிரச்சனை, யாரோ ஊர்ல வந்து நீதி கேட்டு 2 பசங்க வராங்க, அவங்கள வர சொல்லு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ன உடனே ராமர்கிட்ட போய் நீதி கேட்க போறாங்க. ராமர்கிட்ட போய் நீதி கேட்க போகின்ற பொழுதுதான் அயோத்தியின் தெருக்களில் சீதையின் அவலத்தை பற்றி பாடிக்கொண்டே செல்கிறார்கள். இது இறுதியில் குடிமக்களை கண்ணீரில் ஆழ்த்தியது. இது ராமரின் கவனத்தை தூண்டியது. அவர் அவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைத்தார். அங்கு வால்மீகி முனிவர் கற்பித்த ராமாயண பாடலை இருவரும் பாடினார்கள். இறுதியில் தாங்கள் ராமரின் மகன்கள் என்றும் தங்கள் தாய் சீதை என்னும் ரகசியத்தையும் இருவரும் வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் அப்பதான் சொல்றாங்க, இவர் அது வரைக்கும் தெரியாது, அவங்க சொல்லி அனுப்புறாரு யார், வால்மீகி, அப்பா நீங்க தான் ராமரோட பிள்ளைன்னு அப்பதான் கடைசியா சொல்றாங்க. அப்பா நான் தான்ப்பா உங்க புள்ள. இப்ப ராமருக்கு தான் பிள்ளைகள் யாருன்னு என்ன செய்யலையாம், தெரியலையாம். இவங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, தந்தையே நாங்கள் தான் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு ராமர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ராமர் சீதையையும் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கிறார். இப்போ சீதையை நீதிமன்றத்துக்கு வரவழைத்த பிறகு மீண்டும் குடிமக்கள் அவளுடைய தூய்மையை குற்றம் சாட்டுகிறார்கள். இதுல இருக்கிறதுங்க உத்தர ராமாயணத்துல இருக்கிறது அப்படியே வாசிக்கிறேன், நல்லா பாத்துங்க. பக்கத்துல ஹிந்தியில கூட அந்த வரிகள்லாம் இருக்குது, சான்ஸ்கிரிட். அவளுடைய தூய்மையை குற்றம் சாட்டுகிறார்கள். தன் மீது எந்த தவறும் இல்லை, ஆனாலும் தான் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறோம் என்று சோர்வடைந்த சீதை தன்னுடைய தாயான பூமாதேவியுடன் சேர நிலத்தடியில் மறைந்து விடுகிறாள். இளம் குழந்தைகளான லவாவையும் குஷாவையும் ராமனுடன் விட்டு செல்லுகிறாள். அப்படிங்கிறது தான் ராமாயணத்தோட கதை. இப்ப என்னன்னா, ராமர் சீதையை அழைத்து வந்து மீட்டு வந்து சீதையோடு என்ன செய்யல, வாழவில்லை. சீதை காட்டுக்கு போய் தான் குழந்தைகளை ஈண்டெடுக்கிறார். காட்டுக்கு போய் குழந்தை ஈண்டெடுத்த பிறகும் குழந்தைகளுக்கு தன்னுடைய தகப்பன் யார் என்று கூட சொல்லி வளர்க்க முடியாத சூழல். குழந்தைங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ராமனுக்கும் தன்னுடைய குழந்தைகள் யார் என்று கூட தெரியவில்லை. அதன் பிறகு கூட ஊரார் சந்தேகப்பட்டார்கள் என்ற காரணத்தினால் சீதாதேவி தன்னுடைய தாய் பூமாதேவியோடு கலந்து விடுகிறாள். லவாவும் குஷாவும் அவருடைய தந்தையோடு தனியாக விட்டு என்று ராமாயணம் சொல்லுகிறது. இதுல வந்து என்னென்ன கேள்விகள்லாம் உங்களுக்கு எழுகிறது அப்படிங்கிறத நான் உங்க மனதுக்கு விட்டுறேன். திருப்பியும் சொல்றேன், நான் எங்கேயும் என்னுடைய கருத்துக்களை ஒரு இடத்துல கூட சொல்லல. இது எல்லாம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். இது தவறு அப்படின்னா ராமாயணத்துல தவறா சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தொடர்புடையவர்கள் விளக்கணும். ரைட். இப்போ நாட்டுல ராமாயணத்துல நிறைய ராமாயணம் இருக்குது, ஏகப்பட்ட ராமாயணம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாம 2023 நிறைவு நாளில் இருக்கிறோம். இன்னைக்கு பிரதான பிரச்சனை எது? இதுவா 2014ஆம் ஆண்டு 1527 பேர் என்ன செய்யறாங்க, அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேற முயன்ற இந்தியர்களுடைய எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு, அதாவது மோடி ஆட்சிக்கு வருகின்ற அந்த பொழுது, மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 1527 பேர். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்பாடே எங்களால இந்தியாவில இருக்க முடியலான இந்தியா விட்டு ஓடுறவங்களுடைய எண்ணிக்கை, சட்ட ரீதியாக இந்திய குடியுரிமையை துறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. சட்டத்திற்கு புறம்பாக போறாங்க பாருங்க. 2023ஆம் ஆண்டு மட்டும், இன்னைக்கு நம்ம டிசம்பர் 31 நான் இதை பேசுகிறேன், 96,917 பேர், நியர்லி 1 lakh, 1,00,000 பேர், வெறும் 1000 பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் குடியேற முயன்ற காலம் போய்
1,00,000 பேர் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேற முயற்சிக்கிறார்கள். இது அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல். இது நீங்களாக சட்டப்படியே, இது சட்டத்திற்கு புறம்பாக சட்டப்படியே வெளிநாடுகளில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்ல அந்த நாட்டு குடியுரிமை வேணும்னா வாங்கிக்கலாம். இதுவரைக்கும் இந்தியர்கள் பல பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்திய குடியுரிமையை துறப்பதற்கு அவர்களுக்கு மனதே வராது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்ல வேண்டாம், நாங்க வந்து எங்கள் நாடு எப்பவுமே இந்தியா தான் அப்படின்னு. இப்ப அமெரிக்காலாம் போனா கூட கிரீன் கார்ட்லாம் வாங்கிப்பாங்க. ஆனாலும் பாஸ்போர்ட் என்னவா தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பாஸ்போர்ட் இருக்கும், ரைட்? அவங்க வந்து யுஎஸ் பாஸ்போர்ட் வாங்கிக்க மாட்டாங்க. அமெரிக்கா தான் இந்திய குடியுரிமையை துறந்து அமெரிக்க குடியுரிமையை பெற மாட்டார்கள். ஆனால் இம்முறை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அல்ல. லட்சக்கணக்கான பேர் இந்திய குடியுரிமையை துறந்து பல்வேறு நாடுகளில், யூகே, யுஎஸ், கனடா, இந்த மாதிரியான நாடுகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குடியுரிமையை பெற்று இந்திய குடியுரிமையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னா இந்தியா எவ்வளவு ஆபத்தான மோசமான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப எதை பேசணும், நாம இதை பேசணும். மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ச்சியாக, மல்யுத்த வீராங்கனைகள் மட்டுமல்ல, பல்வேறு விளையாட்டு போட்டிகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் தாங்கள் பெற்ற மிகப்பெரிய விருதுகளை பத்ம விருதுகளை, கேல் ரத்னா விருதுகளை சாலையில், டெல்லியில் சாலையில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் செல்கிறார்கள். வேண்டாம் எங்களுக்கு, நாங்க ரோட்ல வச்சுட்டு போறோம்யா, எங்களுக்கு நீதி கிடைக்கலையா அப்படின்னு கதறுகிறார்கள். நாட்டுல நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் நீங்க அயோத்தியில 22ஆம் தேதி கோயில் திறக்க போகிறீர்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தீபம் ஏற்றுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர். ஆனால் ஒரு முதியவர் குளிர், அந்த குளிர்ல படுக்க இடமின்றி, ஒண்ட இடமின்றி, சுடுகாட்டில் எரியும் பிணங்களின் அந்த கதகதப்பில் சூட்டில் வந்து 2 பக்கம் எரிஞ்சு நடுவில் படுத்து கிடக்காரு. பட் போய் கேட்கறாங்க, ஐயா என்ன சுடுகாட்டுல 2 பணம் எரியுது நடுவில் வந்து படுத்து கிடக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது, எனக்கு படுக்க வீடு கூட இல்லை. அவ்வளவு தூரம் அங்க வறுமை தாண்டவம் ஆடுகிறது, வேலையில்லா திண்டாட்டம் தாண்டவம் ஆடுது, கல்வி அறிவில் பின்தங்கி போயிருக்கிறது அந்த மாநிலங்கள். ஆனால் இதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நாம் ராமர் கோவிலை முன்னிறுத்தி வாக்குகளை பெற்று மீண்டும் வந்துவிடலாம் என்று மோடி நம்புகிறார். எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, விலைவாசி உயர்ந்தாலும் பரவாயில்ல, கேஸ் சிலிண்டர் உயர்ந்தாலும் பரவாயில்ல, அரிசி விலை உயர்ந்தாலும் பரவாயில்ல, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் பரவாயில்ல, நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் ஹிந்து என்ற உணர்வோடு நான் வந்து அவர் ராமர் கோயில் கிட்ட அது போதுன்னு ஓட்டு போடுற மனநிலையில ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஆபத்து. அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறீங்க, உங்களை அறியாம நீங்க எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். சாமி கும்பிடுறது என்பது வேற, நான் வந்து என்ன செய்யறேன், எங்கேயும் நீ ஏன் சாமி கும்பிடுறேன்னு இது வரைக்கும் உங்களை கேட்டது இல்லை இல்லையா? உங்களுடைய சாமி கும்பிடுறது எல்லாம் உங்களுடைய உரிமை. ஆனால் சாமி கும்பிடுவது ஒரு அரசியலாக மாற்றப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு அதுவா பேசுபொருள், அதுவா அரசியல் அப்படிங்கிற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகின்றேன். 2024 இந்த நிலை மாறட்டும். 2024 மிக மிக முக்கியமானது ஒரு ஆண்டு. காரணம், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது. அந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் 2024 நாம் வேலை வாய்ப்பை குறித்தோ, விலைவாசி உயர்வை குறித்தோ, இன்ன பிற சமூக பிரச்சனைகளை குறித்தோ பேச முடியாது. கோயிலு, தீபம், கைத்தட்டு, பசுமாடு, பஞ்சகவியம், இப்படித்தான் நாம் பேசிக்கொண்டு இருப்போம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம். அதை நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் இது எதையுமே நான் வந்து என்ன செய்யல, கேள்விக்குட்படுத்தல, கேலிக்குட்படுத்தல. இதெல்லாம் அவரவர் நம்பிக்கை, உங்க நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கட்டும். ஆனால் இதற்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? அரசியலாக பேச வேண்டியவற்றை எப்பொழுது பேசப் போகிறோம்? மோடியை நோக்கி எப்பொழுது கேள்விகளை முன்வைக்கப் போகிறோம் என்ற கேள்வியோடு 2023க்கு விடை கொடுப்போம். பிறக்கும் புத்தாண்டு சமூக நீதிக்கான புத்தாண்டாக இருக்கட்டும். மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமூகமாக, தமிழ் இன உணர்வோடு, இனமான உணர்வோடு, சுயமரியாதை சிந்தனையோடு, பகுத்தறிவு சிந்தனையோடு, மனிதர்களை மனிதர்களாக நேசிக்கக்கூடிய, சண்டை இல்லாத, மதச்சண்டை இல்லாத, சாதிய மோதல் இல்லாத, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத
நல்லதொரு ஆண்டாக அமையட்டும், அனைவருக்கும் ஏற்றத்தை தரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்விக்கும் 2024 ஒரு சிறந்த ஆண்டாக அமையட்டும், உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.